வணக்கம். திருத்தப்பட்ட உணவு பாதுகாப்பு மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதையடுத்து வரும் வெள்ளிக்கிழமைக்குள் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என உணவுத்துறை அமைச்சர் கே. வி. தாமஸ் தெரிவித்துள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் மக்கள் தொகையில் 67% பேருக்கு மானிய விலையில் உணவு தானியங்கள் வழங்கப்படும். தலா 5 கிலோ அரிசி, கோதுமை அல்லது இதர தானியங்கள் கிலோ ₹1 முதல் ₹3 வரை விலைக்கு இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட உள்ளது. இதற்கான பயனாளிகளை தேர்வு செய்யும் பொறுப்பு மாநில அரசுகளுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உணவு தானியங்களின் மீதான மானிய விலை அடுத்த 3 ஆண்டுகள் வரை உயர்த்தப்பட மாட்டாது என்றும் புதிய மசோதாவில் கூறப்பட்டுள்ளது. புதிய உணவு பாதுகாப்பு திட்டம் அமலுக்கு வந்தாலும் மாநிலங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் உணவு தானிய ஒதுக்கீடு குறைக்கப்பட மாட்டாது எனவும் புதிய மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மசோதாவின் சில அம்சங்களை குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.